நாம ரெண்டு பேரும் இப்படி இருக்கோம். இப்போ நீங்க அதே தப்பு தான் பண்றீங்க. நான் பண்றது தப்பா? ஆமா ஆதி, நான் பண்ற எல்லாமே தப்புதான். உங்க குடும்பமே சேர்ந்து வாசுவ கொன்னீங்கன்னு தெரிஞ்சும் திரும்பவும் நீங்க தான் வேணும்னு பைத்தியக்காரி மாதிரி உங்க பின்னாடியே வந்தல்ல, அது தப்புதான். நீங்க எனக்கு செஞ்ச எல்லாத்தையும் மறந்து இனிமேலாவது உங்க கூட சந்தோஷமா வாழணும்னு நினைச்சு இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன் பாருங்க, அதுவும் தப்புதான். உங்க கூட சேரணும்னா இப்படி இப்படி இரு, இப்படி இப்படி இருக்காத, இந்த நேரத்துல இப்படி இருக்கணும், அந்த நேரத்துல அப்படி நடந்துக்கணும்னு எத்தனை ரூல்ஸ் போட்டிருக்கீங்க நீங்க. அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு நான் உங்க கூட சேரணும்னு நினைச்சேன் பாருங்க. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். அப்போ நான் தான் ஸ்வேதாவை வர வச்சேன்னு சொல்றீங்களா? அப்படி வர வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல வரேன். ஸ்வேதாவை இங்க வர வைக்கிறதுல எனக்கு இங்க என்ன யூஸ் இருக்குன்னு யோசிங்க. அததான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. என்ன டெஸ்ட் பண்ண நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு சொன்னல, இதே மாதிரிதான் அன்னைக்கு உங்க அம்மா வாங்கிட்டு வந்த புடவைய கட்ட வச்சு வேடிக்கை பாத்தீங்கல்ல, எனக்கு அப்பவே தெரியும். பாரதி, எதோட கம்பேர் பண்றீங்க? எங்க அம்மா வாங்கி கொடுத்த புடவை உங்களுக்கு கட்ட வச்சதும் இன்னைக்கு ஸ்வேதா வந்ததும் ஒண்ணா பாரதி? எனக்கு எல்லாம் ஒண்ணுதான் ஆதி. கத்தி எடுத்து குத்தி கொன்னாலும் கொலைதான், கழுத்து நெரிச்சு கொன்னாலும் கொலைதான். இங்க பாருங்க பாரதி, இந்த உலகத்துல நீங்களும் தமிழும் எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கே தெரியும். உங்க ரெண்டு பேரும் மேலையும் சத்தியம் பண்ணி சொல்றேன், ஸ்வேதா இங்க வந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சரி, அப்படியே இருக்கட்டும். நாம இந்த ஊர்ல தான் இருக்கோம். ஸ்வேதாக்கு எப்படி தெரியும்? அது எனக்கும் அதான் பாரதி புரியல. புரியாதா ஆதி? உங்களுக்கு புரியாது. அன்னைக்கு இதே மாதிரிதான் உங்க அம்மா வந்தப்போ அவங்க வந்தது எனக்கு தெரியாது, அழகிறத வர சொன்னாருன்னு சொன்னீங்க. இன்னைக்கும் அவர் மேல பழைய தூக்கி போட போறீங்களா? சொல்லுங்க. ஸ்வேதாவை இப்ப அழகிறதா வர வச்சார்ல, நடந்த எல்லாத்தையும் மறந்து உங்க கூட சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க திரும்ப திரும்ப எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. திரும்ப திரும்ப கொல்லாதீங்க ஆதி. ஒவ்வொரு தடவையும் கொன்னு என்ன வேதனைப்படுத்தாதீங்க. இல்ல பாரதி, நான் சொல்லல. ரொம்ப வலிக்குது ஆதி, ரணமா வலிக்குது. அப்படியே உள்ள கடந்து அறுக்குது. நான் வாசுக்கு உண்மையா இல்லாம உங்களுக்கு உண்மையா இல்லாம நான் என்ன வாழ்க்கையை வாழ்றேன்னு என் மனசாட்சி என்ன கேவலமா பாக்குது. இன்னைக்கு ஸ்வேதா என்ன சொல்லிட்டு போனேன்னு பாத்தீங்கல்ல, கட்டின புருஷன் கூட நான் திருட்டுத்தனமா வாழ்ந்துட்டு இருக்கேனா? பணத்துக்காக நான் உங்களை மயக்கி வச்சிருக்கேனா? நீங்களும் உங்க குடும்பமும் செஞ்ச அயோக்கிய தடத்துக்கு நான் உடந்தையா இருந்திருப்பேனா? இப்படி ஒரு பேரு எந்த புருஷனும் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்க மாட்டான். இவ்ளோ நடந்தும் நீங்க எனக்கு வேணும், உங்க கூட வாழணும்னு நினைச்சது தப்பா? எனக்கு அதெல்லாம் அவசியம் இல்லடா. நீ அந்த ஆளுகிட்ட நம்பர் கொடுத்தால, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். சரி விடு, தப்பு தாண்டா. அதுக்கு என்ன நீ பணம் கொடுத்ததெல்லாவடா சொல்லி காட்டுவேன். இவர் தப்ப நீ செஞ்சுட்டு என்ன குற்றவாளியா மாத்தாத. தப்பு அன்னைக்கு நீ எதுவுமே இல்லாம என் வீட்டு வாசல்ல வந்து நின்று என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டான்னு வந்து சொன்ன தெரியுமா? அன்னைக்கு நான் ஏன் பிரச்சனையெல்லாம் பார்க்காம ஓம் பிரச்சனைக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் நின்னு தெரியுமா? அது தப்பு. எனக்கு ஆண்டாள் கூட கல்யாணம் ஆச்சு பாரு, 2 நாள் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போகலாம் தான் இருந்தேன். ஆனா நீ இங்க வந்து தங்கறதுனால உன்னையும் பாரதி சேர்த்து வைக்கிறதுக்கு நான் உன் கூட சேர்ந்து தங்கணும் பாத்தியா? இந்த வீட்டுல என்ன அசிங்கப்படுத்திட்டு இருந்தாங்க, அதையும் நான் தாங்கினேன் பாத்தியா? அது தப்பு. எவ்வளவு தடவை போய் பாரதி கிட்ட கெஞ்சிட்டு போய் நிப்பேன். ஒவ்வொரு தடவையும் அந்த அம்மா உன்னை வேணான்னு சொல்லுவோம். ஆனா உனக்காக நான் போய் நின்று பேசினேன் பாத்தியா? அது தப்பு. பேச்ச மாத்தி பிரச்சனையை மாத்தாத. உன்னை இன்னும் ஃப்ரெண்டா பாக்குறதுனாலதான் நீ பேசுற எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்க. சொல்லு, என்ன பண்ணுவ? சொல்றா. வேண்டாம் மாப்பிள, வேண்டாம். முதல்ல என்ன மாப்பிள்ளன்னு கூப்பிடுறது நிறுத்த. அந்த தகுதியை நீ முழுசா இழந்துட்ட. நீலாம் மனுஷனான நீ? சத்தியமா எனக்கு என்ன தோணுது தெரியுமா? என் வாழ்க்கையில் உன்னெல்லாம் பார்த்துருக்கவே கூடாது, உன் கூட நட்பு வச்சிருக்கவே கூடாது. அதுதான்டா தப்பு. பணம் இருந்தாலே திமிரு வந்துடும்ல, அதுவும் இல்லாதவங்க கிட்ட காட்டுறதெல்லாம் உங்களுக்கு ஏதோ பெருசா ஏதோ பண்ற மாதிரி ஒரு நடப்பு. இருக்கிற எல்லாரும் மாதிரி தான் நீயும் எனக்கு காட்டிட்டல. நினைச்சே பார்க்கலடா. விட்டுறலாம்டா, முடிச்சுக்கலாம். இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். வேணாண்டா, எனக்கு நீ தேவையில்லை. உன்ன மாதிரி ஒருத்தன் எனக்கு ஃப்ரெண்டா இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு நான் ஃப்ரெண்டா இருக்கணும்னு எந்த முதல்ல உங்க அப்பனை மனுஷனா இருக்க சொல்லடி. ஐயோக்கிய பையன்டி மனுஷன் நீ. எலை ஆமாடா,
ஆ நீ எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்ச பாரு நான் யோகி பையன்தாடா. யோ கிழிச்சடி நான் நல்லா இருக்கணும்னு நினைச்ச நீ. யோ என்னையும் ஆதியும் பிரிச்ச சரியா? ஆதியும் பாரதி எதுக்கே பிரிச்சு தடிய? அவன் உன்னை வாயால வயிறார அப்பா அப்பான்னு கூப்பிடுற அவனுக்கு காட்டுற பாசம் இதானயா நீ? மனசாட்சி இல்ல உனக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணோன்னு? இந்த பாரு அழகு, நீ நடந்தது என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. ஏ, எல்லாம் தெரியும் எனக்கு. இந்த ஆள் எதுக்கு ஸ்வேதாவோட நம்பர் வாங்கினா? ஸ்வேதா எதுக்கு இங்க வர வச்சான்? ஆதிக்கு பாரதிக்கு நடுவுல எதுக்கு சண்டை வர வச்சான்? எனக்கும் ஆதிக்கு நடுவுல எதுக்கு சண்டை வர வச்சான்? எல்லா ஏழும் தெரிச்சுடா பேசு. டேய் நீ கனவு கண்டுட்டு பேசுறதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாதுடா. இங்கறா நான் ஒன்றும் உங்களை பிரிக்கணும்னு சொல்லி ஸ்வேதா கிட்ட போனெல்லாம் ஒன்றும் போட்டு பேசல. நீங்க அப்படி பேர் நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் போன போட்டேன். யோ திரும்ப திரும்ப இதே மாதிரி போய் பேசிட்டே இருந்தேன்னா அருவாள் எடுத்துட்டு வந்து கழுத்தோட வச்சா முண்டை தனியா தலை தனியா போகும் தெரியுமா உனக்கு? டேய், அவ்வளவு தைரியம் இருந்தா பெட்டரா பார்க்கலாம். பைத்தியக்காரி அந்த ஆள் எது பண்ணாலும் நல்லதே பண்றான்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தன்மை நம்பிட்டே உட்காராதே. யோசிக்க மாட்டேன் மூலையில உனக்கு. என் அப்பாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவர் யாரும் நல்லா இருக்க கூடாதுன்னு என்னைக்கும் நினைச்சதும் இல்ல, நினைக்கவும் மாட்டாரு. பாரியா உன் பொண்ணோட கண்மூடி தனமா எப்படி நம்புறான்னு பாரு. ஊர் உலகத்தை உடையா ஏயா அவன் நம்பிக்கைக்காச்சு ஒரு நல்ல மனுஷனா இருக்கணும்னு உனக்கு தோணாது? ஏன் இப்படி இருக்கிற நீ? ஆனா இந்த உலகத்தை பொண்ணு வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, தான் நினைச்சுதான் நடக்கணும்னு நினைக்கிற ஒரே அப்ப நீ தானே.